கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரம் 26, 27 வசனம். தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியினாலே எல்லாருடைய இரத்த பலிக்கும் நீங்கி நான் சுத்தமாய் இருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சிகளாக வைக்கிறேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு தேவனுடைய மனிதன், ஒரு ஊழியக்காரன் என்றால் தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் மறைத்து வைக்கக்கூடாது. தேவன்தான் நீதிபரர், மத்தியஸ்தர். அவரை போல நம்ம வாழ வேண்டும் என்று விரும்புகிறவர். தேவன் ஒருவர் தான் ஆசீர்வதிக்கிறவர். அப்போ தேவனுக்கு வேலை செய்கிற ஊழியக்காரர்களாகிய சீசர்களாகிய நாம தேவன் சொல்லுகிறதை அப்படியே ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். அது எந்த இடம், எப்படி இடம், அது இல்லை. அதுக்கு தேவ ஊழியர்களுக்கு தேவன் தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். இவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நான் ஒன்றையும் மறைத்து வைக்கவில்லை. தேவன் எனக்கு கொடுத்த ஆலோசனை, எனக்கு கொடுத்த தரிசனம் எல்லாவற்றையும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். அதனால நான் இரத்த பலிக்கு நீங்களாக்கி இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளை, அப்போ தேவனுடைய ஆலோசனை இல்லைன்னா நம்ம இரத்த பலிக்கு ஆகுவோம். ஏன்னு சொன்னால் பாவம் செய்து விடுவோம். தேவனுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு தெரியாது. வேத புஸ்தகத்தில் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக என்ன சொல்லியிருக்கிறார் என்பது தெரியாது. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம தேவனுடைய ஆலோசனைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இப்போ தேவனுடைய ஆலோசனை எங்கே வரும்? கூடி ஜெபிக்கும் போது வரும், பிரசங்கத்தில் வரும், ஆலயத்தில் வரும். எங்கெல்லாம் கூட்டங்கள் நடக்கிறதோ அங்கெல்லாம் தேவனுடைய ஆலோசனை வரும். தேவன் அப்படித்தான் பேசுவார் தேவனுடைய பிள்ளைகளே. அப்போ நாம் தேவனுடைய ஆலோசனையை கேட்க வேண்டும். ஊழியக்காரர்கள் என்றால் தேவனுடைய ஆலோசனையை மறைத்து வைக்கக்கூடாது. தேவன் பேசினதை ஜனங்களிடத்துல பேசி அவர்களை பரலோக ராஜ்யத்துக்கு நேராக திருப்ப வேண்டும். இதுதான் தேவனுடைய திட்டம். அப்போ நீங்க எந்த அளவு கேட்டிருக்கிறீங்க, இனி கேட்க எவ்வளோ ஆவலா இருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு ஊழியக்காரர் கொடுத்தார் என்றால் அந்த ஊழியக்காரர் உங்களுக்கு எல்லாவற்றையும் சொல்லி கொடுக்கிறாரா? அவருக்கு கீழ்ப்படிங்க, அவர் சொல்வதை நீங்க செய்யுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிச்சு பெருக பண்ணுவார். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உங்களுடைய சமாதானம் எங்களுக்குள்ள இறங்கி வரட்டும். உங்க சந்தோஷம் எங்களுக்குள்ள இறங்கி வரட்டும். மனநிறைவு எங்களுக்குள்ள இறங்கி வரட்டும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். தேவனுடைய ஆலோசனை ஒன்று கூட எங்களுக்கு வராமல் போயிடக்கூடாது. அதன்படி நடந்து தேவ ராஜ்யத்தை சுதந்திரத்துக்குள்ள கிருபை செய்யும். கர்த்தராகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.